அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. எல்லாவற்றிலும் நன்மை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அவர் நன்மை செய்கிற தேவன். அவரை ஆராதிக்கிறவருடைய மக்கள் என்றென்றைக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மேல் விருப்பம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும். அதே உபாகமத்தின் புத்தகத்தில் 33:29 நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டுமானால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்க வேண்டுமானால் சில நிபந்தனைகளை தேவன் வைத்திருக்கிறார். அவளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது நாம் என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது. தெய்வ பயம் இன்னைக்கு மிக மிக குறைந்து விட்டது. படிப்பு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு மிகவும் குறைந்து விட்டது. ஆகவேதான் இன்றைக்கு நன்மை உண்டாயிருக்கவில்லை. ஒரு காலத்தில் தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள், இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாமே எங்கோ போய்விட்டது. காரணம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து விட்டபடினால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால். அந்த உபாகமத்தின் புத்தகத்தில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து. நாம் எந்நாளும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். ஒரு ஆபிரகாமை சொன்ன ஆண்டவர் நம்மை குறித்தோ, என் மகனே என் மகளே நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவள் என்று சொல்ல வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் சீமானாக மாற்றப்பட்டார். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் தெய்வ பயம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்திருந்தான் கொர்நேலியு. ஒரு பொறுப்புள்ள அதிகாரி தான். ஆனாலும் தன் குடும்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்து நடந்தான். தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்.
சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்ப தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எல்லா நன்மை உண்டாயிருக்கும். எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு நன்மை செய்வார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் எழுதின நிருபத்தில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து பயந்து நாம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டுமானால் அதே உபாகமம் 5:29 என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை ஒருவர் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்காது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மேன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய கற்பனைகளை அறிந்திருக்கிற நாம் அவைகளை கை கொள்ள வேண்டும். இவைகள் பாரமானவைகள் அல்ல. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் முதல் சங்கீதம் 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். முதல் 3 வசனங்களை, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்களை இந்த மாதத்தில் தேவன் வாய்க்க செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் நீங்க கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்வார். ஒருவேளை கடந்து போன நாட்களில், கடந்து போன மாதத்தில் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிருக்கலாம். ஆனால் கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் எவையெல்லாம் செய்கிறீர்களோ அவையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. நம்முடைய வழியை வாய்க்க பண்ண முடியும். நாம் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது இடது வலது சாயாதபடிக்கு கற்பனைகளை கை கொண்டு நடப்போமானால் ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையில நம்மை நடத்தி நமக்கு நன்மையை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை உண்டாயிருக்க நாம் என்னென்றைக்கும் நாமுடைய சந்ததியும் நன்றாய் இருப்பதற்கு இரண்டாவது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். மூன்றாவது அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் உயர்வை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே
நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை செய்ய சமாதானமாய் இரு என்று சொன்னார். நீ நன்றாய் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நாம் கீழ்ப்படிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததினாலே சவுலுடைய ராஜ்யம் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல் அல்லது கீழ்ப்படியாமல் போனால் நமக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட நம்மை விட்டு கடந்து போய்விடும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. கானா ஊரில் அந்த திருமணத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் சொன்னாங்க. ஏன் செய்யணும், இப்படி செய்யணும் என்றெல்லாம் ஒரு கேள்வி கேட்கல. அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய தேவன் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி உயர்ந்திருக்கிறவர். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாக திரும்பாது. அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக நாம் செவி சாய்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். பவுல் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம்? ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே? நான் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் செயல்களில் மகத்துவமான தேவன். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது நாமும் நம்முடைய சந்ததியாரும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நாம் நன்றாயிருப்பதற்கு, நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு மூன்றாவதாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அல்லது கீழ்ப்படியணும். நான்காவது, நாம் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். நான் கடந்த நாளில் கூட சொன்னேன், ஆழமான அன்பு. நாம் தேவனை நேசிக்கணும். உலகத்தை அல்ல, உலகத்தின் மனிதர்களை அல்ல, அழிந்து போகிற செல்வங்களை அல்ல, நம்மை ரட்சித்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக இரத்தம் சிந்தின, நமக்காக சீக்கிரம் வரப்போகிற அந்த ஆத்தும மணவாளனை அதிகமாக நேசிக்கணும் அல்லது அன்பு செலுத்த வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை நேசிக்கணும். நம்முடைய அன்பு எங்க வச்சிருக்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கணும். பேதுருவை பார்த்து கேட்டான், என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அன்னைக்கு பேதுருவை பார்த்து கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயோ? நம்முடைய அன்பை எங்கே வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேகருடைய அன்பு உலகத்தில் இருக்கிறது.
அநேகருடைய அன்பு செல்வத்தில் இருக்கிறது. ஒருவர் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துவாரானால் ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தேவான் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்தினான். ஆகவேதான் மரிப்பதற்கு கூட அவன் பயப்படவில்லை. அல்லேலூயா. அவனை கல்லறிந்து கொண்டாங்க, ஆனாலும் பயப்பட காரணம் அவன் ஆண்டவர் மேல அவ்வளவு நேசம் வைத்திருந்தான், அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். யோசுவா 22:5 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவருடைய மக்களும் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அநேக கிறிஸ்துவின் அடியார்கள், மிஷனரிகள் தேவனிடத்தில் அன்பு செலுத்தினபடினால்தான் தங்களுடைய சொந்த தேசத்தை, தங்களுடைய சொந்த ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஆண்டவருக்காக பணி செய்ய வந்தார்கள். ஆண்டவர் மேல் உள்ள நேசம், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய மக்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 10:12, இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தணும். அன்பை போல வலிமையானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறாரே, அவரை ஆராதிக்கிற அவருடைய மக்களாகிய நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அன்பு செலுத்தும் பொழுதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியும். நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்கிறார்? மகிமைப்படு. ஆண்டவர் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், உலகத்தில் அல்ல. அப்போ முதல்ல ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். 2வது கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். 3வது அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும். 4வது ஆண்டவரை நேசிக்க வேண்டும். கடைசியாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும். எனக்கு நீங்க ஜீவனை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த வருஷத்தை எனக்கு ஈவாக தந்து ஒரு 7வது மாதத்தின் முதல் நாளை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க என்று நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை ஆராதிக்கணும். பாருங்க, அதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை. தேவனுடைய தயவை நாம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அதான் சொல்றார், கர்த்தரை மறவாதபடிக்கு, அவர் செய்த உபகாரங்களை. ஆகவேதான் நம்முடைய ஜெபங்கள்ல கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதம் 103:1-2 வசனங்களை நாம் சொல்லுகிறோம். மறக்கவே கூடாது. நன்றி நிறைந்தோடு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கணும். அவர் பாராட்டின தயவு, இரக்கங்கள், அன்பு, அவர் செய்த நன்மைகள், எத்தனை நன்மைகளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவைகளெல்லாம் நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு
நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் நாம் நன்றாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். 1 தேவனுக்கு பயந்து நடக்கணும், 2 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், 3 அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், 4 தேவனை நேசிக்கணும், 5 நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த அனுபவத்தில் வருவோம். இந்த உபாகமம் 5:29 படி நாம் அவனுடைய பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நாம் எல்லாரும் ஒருவிசை தேவனை நோக்கி நாம் ஜெபம். கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி என்று சொல்லி நாங்கள் உபாகமம் 5:29 வாசிக்கிறோமே. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கு கர்த்தாவே, ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாக, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா ஸ்தோத்திர கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, உம்மை அதிகமாய் நேசிக்கக்கூடியவர்களாய், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தகப்பனே. இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாயிருக்கணும் ஐயா. இந்த மாதம் மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரே நன்றாயிருப்பதற்கு கர்த்தர் கிருபையை தருவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு புதிய பலனை தருவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய பலனுடைய என்று பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பலனை தருவீராக தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்மைகள் உண்டாயிருப்பதாக, குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர போக்கிலும் வரத்திலுமா இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடன் பாரத்தில் இருக்க மக்களுடைய கடன் பாரங்கள் மாறட்டும். பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாங்க தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து நடத்துவீராக. எதிர்காலங்களுக்காய் காத்திருக்கிற மக்களுக்கு எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. திருச்சபையின் தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஐயா. என்னுடைய தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்கணும், தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்களை ரட்சிக்கணுமே தகப்பனே. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். வருகை இருக்குமெனால் எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்கும் மேலால் தொடர்ந்து நாங்கள் என்றென்றைக்கும் நாங்களும் எங்களுடைய சந்ததியும் நன்றாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நன்மையை செய்தருளும். மீட்பரின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால், செற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவராலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் கூடி வந்திருக்க நாம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.